அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பனங்குடியில் லட்சுமணன் என்ற ஒரு 15 வயது மாணவன் பள்ளிக்கு சென்று விட்டு திரும்பி வீட்டிற்கு போகும் வழியில ஒரு கஞ்சா பொறுக்கியால கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கான். நேற்று இந்த சம்பவம் நடந்தது. நேற்று ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். இன்ன வரைக்கும் தமிழகத்துல எந்த ஊடகங்களிலும் தெரியப்படுத்தல. நாங்குநேரியில படிக்கின்ற மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்ல நடந்த ஒரு நிகழ்வை தமிழக ஊடகங்கள் அனைத்தும் பெரிதாக தேசிய அளவிற்கு பரப்பி குற்றவாளிகளை கைது செய்யணும், குற்றம் செஞ்சவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி குற்றச்சாட்டி ஒரு பகுதிக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாங்க இந்த ஊடகங்கள். சுதந்திரத்திற்கு பாடுபட்ட, சுதந்திரத்துக்கு வித்திட்ட அந்த நாங்குநேரி பகுதியவே மோசமான பகுதி, சாதி வெறி பிடித்த பகுதி இல்லன்னு சொல்லி சினிமா இயக்குநர்கள் என்ற போர்வையில உள்ளவன் எல்லாருமே பெருசா அலிகேஷன், அதாவது கெட்ட பேர் ஏற்படுத்தணும் சொல்லி பண்ணானுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 15 வயசு மாணவன், தேவர் சமூகத்தை சேர்ந்த மாணவன் வெட்டப்பட்டிருக்கான். கொடூரமான முறையில வெட்டியிருக்கானுங்க. ஒரு கஞ்சா பொறுக்கி இதை செஞ்சிருக்கு. அதை பத்தி எந்த ஊடகத்திலையும் வரல. அப்படிங்கும் போது என்னோட சமுதாயத்தை சேர்ந்தவன் பாதிக்கப்படும் போது நான் தான் அதை வெளியே சொல்ல வேண்டியிருக்கு. என்னோட ஊடகத்துல தான் காட்ட வேண்டியிருக்கு. இது தமிழ்நாட்டில் உள்ள சாதி ஒழிப்பு போராளிகள், தன்னுடைய சொந்த சாதிக்கு மட்டும் உழைக்கக்கூடியவர்கள், அதை வைத்து விளம்பரம் தரக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாணவன் வெட்டப்பட்டது தெரியாதா? ஏன் அவன் மாணவன் தானே, ஏன் அவனை எல்லாரும் போய் நீங்க பார்க்கல, அதை பத்தி ஏன் பேசல? ஏன்னா வெட்டுப்பட்டது, பாதிக்கப்பட்டது தேவர் இனத்தை சேர்ந்தவன், பட்டியல் இனத்தை சேர்ந்த மாணவனா இருந்தா இன்னைக்கு சென்னையில இருந்து எல்லாரும் கிளம்பி வந்திருப்பிய. ஒருதலைபட்சமாக செயல்படுது. எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டிற்கு ஆபத்து தெரியுமா? அனைத்து தமிழர்களுக்கு சொல்றேன், இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? இந்த மன நோயாளிகள், இந்த மனப்பான்மை கொண்டவர்களால தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எல்லாம் வரணும், நீங்க எல்லாம் பேசணும் அப்படிலாம் இல்ல. ஆனா நீங்க எல்லாம் சாதி வெறி பிடித்தவர்கள், இயக்குநர்கள் என்ற போர்வையில இருந்து கொண்டு நீங்க எல்லாம் சாதி ஒழிப்ப, சாதி வெறி பிடித்த நீங்க எல்லாம் சாதி ஒழிப்பை பத்தி பேசுறீங்களே, உங்களை வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுதான் இந்த பையனுக்கான நீதி கேட்டு நான் விடக்கூடிய காணொலியில உங்களை நான் பதிவு பண்றேன். இந்த பையன் தலையில மட்டும் 13 வெட்டு கிட்ட விழுந்திருக்கதா சொல்றாங்க. இந்த கஞ்சா குற்றவாளி எப்படி என்ன பண்ணிருக்கானா, ரோட்ல யாரையாவது ஒருத்தரை வெட்டணும்னு அங்கேயும் எங்கேயும் கஞ்சா வெறியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். 2-3 நாட்களுக்கு முன்னதாக இந்த கஞ்சா வெறிய இந்த பொறுக்கி என்ன பண்ணிருக்கானா, தான் பெத்த தாய் தகப்பனையும் வெட்டதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். அவங்க 2 பேரும் காவல் நிலையம் சென்று சஞ்சம் அடைந்ததா தகவல். விசாரிக்கும் போது அவன் பெத்த தாய் தகப்பனையும் வெட்டதுக்கு முயற்சி பண்ணா, அவங்க போய் காவல் நிலையத்தில் சொல்லியும் அவங்க கைது பண்ணல, கைது நடவடிக்கை எடுக்கல. உடனே அவங்க மூத்த பையன் வீட்டுக்கு போய் தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு கொடூர மனப்பான்மை உண்டவன ரோட்ல சரி இந்த பையன் சிறுவனை வெட்டியிருக்காமனா அப்போ பெண் பிள்ளைகள் கிடைச்சா என்ன ஆயிருக்கும்? இப்படி வெறிகொண்ட நாய்களை எப்படி அனுமதிக்காங்க காவல்துறை? இந்த மாதிரி நாய்களை சுட வேண்டாமா? இந்த பையனுக்கு உரிய சிகிச்சை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்கள் சரியா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுவே நாங்குநேரில் நடந்த சம்பவத்திற்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பேர் மருத்துவமனையில இருந்து நெருக்கடி கொடுத்து அந்த மருத்துவமனையோட டீன் அவங்களும் களத்துல இறங்கி வேலை பார்த்தாங்க. அப்ப இது என்ன பாரபட்சம்? நெல்லை மாவட்ட நிர்வாகத்துக்கு தயவு செய்து அந்த பையனோட உசுரை நீங்க காப்பாத்துங்க. 15 வயசு சிறுவன், வாழ வேண்டிய சிறுவன். அந்த பையன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பையனை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு தகப்பன் வேலைக்கு தான் போனாராம், கூலி வேலைக்கு. ஏன்னா கையில பணம் இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேள்விப்பட்ட போது நெஞ்சே பதறுது. இது போன்ற கொடூர குற்றவாளிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில போதிய சிகிச்சைகள் இல்ல, சிகிச்சை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. உடனடியாக உயர் சிகிச்சைக்கு தமிழ்நாடு அரசு அந்த மாணவனை மாற்ற வேண்டும், உயர் சிகிச்சை கொடுக்க வேண்டும். அவனுக்கு உத்தரவு உடனடியாக தமிழ்நாடு அரசு பிறப்பிக்க வேண்டும். அந்த பையனுடைய உசுருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட்டக்கூடாது. தயவுசெய்து தமிழ்நாடு அரசு இதுல தலையிடுங்க. நேற்று கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையில ஒரு தேவரினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை, 19 வயசு பெண்ணை துடிக்க கழுத்தை நெரிச்சு பப்ளிக்லே கொலை செஞ்சிருக்கிறான். இப்படி தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து தேவர் சமூகத்தின் அப்பாவிகள் மீது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது, அவர்களை என்கரேஜ் பண்றது யார் தெரியுமா? சினிமால இருக்கக்கூடிய புரட்சிகர இயக்குநர்கள் என்று பெயர் வாங்கக்கூடியவர்கள் தான். இவர்களால் தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக அரசு அவர்களை தூக்கி கொண்டாடுவதை நிறுத்த வேண்டும். தென் மாவட்டங்களில் இவர்களால் தான் ஓரவஞ்சனை, அதாவது ஒருதலைபட்சமா இவங்க செயல்படுவதனால தான் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கு. இந்த கஞ்சா குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். குண்டர் சட்டத்துல அவனை அடைக்கணும். சிறையை விட்டு அவன் வெளியே வரக்கூடாது. நாம் பிறந்த முக்குளத்து சமுதாய மக்கள் அனைவருக்குமே நான் என்ன சொல்றோம்னா, இப்படி கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல எல்லாம் இப்படி நம்ம சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, கொலை செய்யப்படுறாங்களே,
இதெல்லாம் உங்க மனசுல நீங்க எல்லாம் இதெல்லாம் செய்தியை நீங்க அறியறீங்களா? உங்க மனசுல படுதா? நம்ம சமுதாயம் தொடர்ந்து அழிவு பாதைக்கு நோக்கி போதே, நம்ம நிம்மதியா பள்ளிக்கூடம் போல நம்ம பிள்ளைகள் போக முடியலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? இதெல்லாம் நீங்க நினைக்கல? தயவு செய்து சொல்றேன், எனது முக்குளத்தூர் மக்கள் அனைவரும் ஒன்று சேருங்க, ஒன்றிணைந்து இருங்க. உங்களுக்கு பாதுகாப்பான காலம் கிடையாது. உங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல தான் பல்வேறு கும்பல்கள் திட்டமிட்டு செயல்படுகிறது. அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. எல்லா கிராமங்களிலும் இந்த லட்சுமணன் என்ற மாணவன் வெட்டப்பட்ட விவகாரத்துல தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த வெட்டப்பட்ட மாணவனின் குடும்பம் மிக மோசமான, அதாவது பொருளாதார இல்லாத ஒரு குடும்பமா இருப்பதனால உடனடியாக தமிழ்நாடு அரசு, நெல்லை மாவட்ட நிர்வாகம் அந்த குடும்பத்திற்கான நிதி உதவியை கொடுத்து அந்த பையனுடைய சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கணும். அந்த பையனை உடனடியாக உயர் சிகிச்சைக்கு கொண்டு வரணும். மாண்புமிகு அமைச்சர்களே, இப்பவாவது ஒரு முக்குளத்தூர் மாணவன், ஒரு தேவமான மாணவனை வெட்டி போட்டிருக்கான், தேவமானாவது நினைக்காம ஒரு பையனாவது நினைச்சு, உங்க பிள்ளைகளாவது நினைச்சு போய் இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் போய் பாருங்க. அந்த பையனுக்கு உயர் சிகிச்சைக்கு நீங்க எல்லாம் அவனை காப்பாத்துக்கான நடவடிக்கையில் நீங்க எல்லாரும் ஈடுபடணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த மாதிரி சிறு இவனை அன்னைக்கு அவ தாய் தகப்பன் சொல்லும் போதே நீங்க கைது பண்ணி சிறையில் அடைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பையன் வெட்டப்பட்டிருக்க மாட்டான். அதனால சிறு புகாரா இருந்தாலும் குற்றவாளியின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு அவர்களை கைது செய்யுங்க. தேர்தல் நேரங்களில் இது போன்ற சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு சமூக மோதலுக்கு வித்திடாமல் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.